ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ் செஷன் 4. ஏசிஎல் அண்ட் மெனிஸ்கஸ் சர்ஜரிக்கு அப்புறம் பழைய மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? என்னோட இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா இப்போவே என்னை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லாஸ்ட் செஷனில் நீ எக்ஸ்டென்ஷன் மிஷினில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓவர்லோட் ஆனதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோட நீயை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வால் செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது பண்ணும்போது மேக்ஸிமம் லோடு என்னோட சர்ஜரி லேக் போகிற மாதிரி என்னோட இன்னொரு லேக்கை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்குவாட் பண்ணேன். அதில் கடைசி செட் மட்டும் வெயிட் லோட் பண்ணேன். இதை முடிச்சுட்டு நீ எக்ஸ்டென்ஷன் மிஷினுக்கு போயிட்டேன். இன்னைக்கு என்னோட ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் முன்னை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பிசியோ சொன்னாரு. நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். என்னோட அந்த ஓவர்லோடான வெயிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா என்கிட்ட இருந்த 2 kg சாண்ட் பேக்ஸ் என்னோட ஆங்கிள் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2+5 7 kgக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணேன். என்னால இந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கும் எஃபெக்டிவா ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் லூப் பேண்ட் யூஸ் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங் கல் பண்ணேன். இந்த டைம் இதுலயும் அந்த 2 kg வெயிட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இதோட என்னோட செஷன் டைமிங் முடிஞ்சிருச்சு. பிசியோ சொன்ன மாதிரி போறதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச வெயிட்டை லோட் பண்ணி சீட்டட் கல் ரைசஸ் அண்ட் க்ளூட் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கோட ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். என்னோட நெக்ஸ்ட் செஷன்ல என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்றேன். Take care. Bye bye.